வரலாமா? இதோ கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க பாரு. உங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களா? உங்க அப்பா இப்பதான் ஃபோன் பண்ணாரு. ஏமா என்னாச்சு? டிராபிக்கா? சரி போய் ரெடி ஆகுமா? வா இனியா. இவதான் இனியா, நிதிஷோட வைஃப். போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கா. நிதிஷ்க்கு ஏத்த பொண்ணுதான். முதல்ல இவங்க யாருன்னு இனியாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண. இவங்க என்னோட கசின்ஸ். உன் கல்யாணத்தப்ப இவங்க ஃபாரின்ல இருந்தாங்க, இப்பதான் வந்திருக்காங்க. ஹாப்பி பர்த்டே இனியா. தேங்க்ஸ். யார தேடுறமா? இல்ல நிதிஷ்யா? ஆமா, அவ ரெடி ஆயிட்டு இருக்காமா. நீயும் போய் ரெடி போமா. போய் ரெடி ஆகுமா? கேட்டலாமா வேண்டாமா? எல்லாரும் முன்னாடி வச்சு அவமானப்படுத்த வேண்டாம். என்ன பத்தி யோசிக்காதவங்கள பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? அம்மா அப்பா பாட்டின்னு எல்லாரும் இப்ப வருவாங்க. அவங்க முன்னாடி வச்சு சீன் கிரியேட் பண்ண வேண்டாம். ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நீங்க என்கிட்ட உங்களை பத்தி ஏதாச்சும் உண்மையை மறைச்சிருக்கீங்களா? ஏன் கேக்குற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இங்க பாரு, நான் எதையும் மறைக்கல. நீ தான் நிறைய விஷயத்த மறைச்சிருக்க. உன்னோட பழைய லவ், அந்த லவ்வோட இப்ப இருக்க கான்டாக்ட். ஆகாஷ பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு. என்னோட சைடு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே. ஏய், என்னதான் நீ எக்ஸ்பிளைன்? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க இப்படி பேச்ச மாத்தாதீங்க. கொஞ்ச நாளா நீங்க ஆள் சரியில்லை, வினோதமா நடந்துக்கிறீங்க. ஆன்ட்டி கிட்ட கேட்டா அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க, அங்கிள் கிட்ட கேட்டா அவர் வேற ஒரு காரணம் சொல்றாரு. அது ரெண்டுமே உண்மை இல்லன்னு எனக்கு தோணுது. அதான் நேரடியா உங்ககிட்டயே கேக்குறேன். நீங்க என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா? ஏய், இங்க பாரு, நான் ஒண்ணும் ஒன்ன மாதிரி கிடையாது. எதையும் உன்கிட்ட மறைக்கணும்ன்ற அவசியமே எனக்கு கிடையாது. இனியா